குக் வித் கோமாளி சீசன் 5ல இந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் ஷோ நடந்துட்டு இருக்கும் போதே சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்து மணிமேகலை அவர்கள் ஷோவை விட்டு வெளியேறி இருக்காங்க. அதை தொடர்ந்து மணிமேகலை அவர்கள் இனிமே குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன், காசு பணம் பேர் புகழ விட முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், அது இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டதா சொல்லிட்டாங்க. இதுக்கான காரணமும் பிரியங்கா அவர்கள் தான் அப்படின்றத பத்தியும் மறைமுகமா சொல்லிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அங்க உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, ரசிகர்கள் எல்லாருக்குமே குழப்பமா மட்டும்தான் இருக்கிற நிலையில இப்ப புகழவர்கள் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி வெளிப்படையா சொல்லிருக்காரு. அதுல அவரு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இந்த வார எபிசோடுக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது வழக்கம் போல பிரியங்கா மணிமேகலைய விளையாட்டுத்தனமா ஆங்கரிங் பண்ண தெரியல, எதுவுமே பண்ண தெரியல, இதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மணிக்கு இது சுத்தமா பிடிக்கல. மணியும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல மணியால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரியங்கா கிட்ட வாக்குவாதம் பண்ண தொடங்கிட்டாங்க. நாங்க எவ்வளவுதான் சொல்லியோ பார்த்தோம், ஆனா மணி ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாங்க போல. அப்புறம் இனி இந்த நிகழ்ச்சிக்கே வரமாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இதுல சும்மா ஃபன்னுக்காக தான் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே மணி பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பிரியங்கா அவ்வளவு மோசமா பேசி இருக்க கூடாது, என்னதான் விளையாட்டா இருந்தாலும் அது அவங்களோட தொழில் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இத பார்த்துட்டு இப்போ பல ரசிகர்கள் பிரியங்காவை ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க புகழ் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.